ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி செவ்வாய் முருகனுக்கு இந்த ஒரு பொருளால் அபிஷேகம் செய்தால் வந்த துன்பம் எல்லாம் தலை தெறிக்க ஓடிவிடும், வேண்டிய வேண்டுதல் பலிக்கும். குறிப்பாக முருகனை வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரமெல்லாம் அப்படியே கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உண்டு. பங்குனி செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். பங்குனி செவ்வாயில் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருபவர்களுக்கு நீண்ட நாள் வேண்டுதல் கூட விரைவாக நிறைவேறிவிடும் என்பது நம்பிக்கை. பல வருடங்களாக குழந்தை பேருக்காக வேண்டி காத்திருப்பவர்கள், எப்படியாவது சொந்த வீடு கட்டி குடியேற வேண்டும் என்று தவம் இருப்பவர்கள், விரும்பிய வேலை கிடைக்க, விரும்பிய தொழிலை செய்ய, இப்படி நீங்கள் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக நிறைவேறாதா என்று நினைக்கும் விஷயங்கள் கூட நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள்தான் பங்குனி செவ்வாய். இந்நாளில் அதிகாலையிலே எழுந்து நீராடி விபூதி பூசிக்கொள்ளுங்கள். பூஜை அறையை சுத்தம் செய்வது, மாக்கோலம் இடுவது போன்ற அலங்காரங்களை செய்து முடித்த பின்பு முருகன் படம் மற்றும் முருகனுடைய வேல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முருகனுடைய விக்கிரகம் சிறிய அளவில் எப்பொழுதும் வாங்கி வைத்திருப்பது விசேஷமானது. முருகனுடைய சிலைக்கும் முருகனுடைய வேலுக்கும் முதலில் சாதாரண தண்ணீரால் அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு விபூதி, தயிர், பால், பன்னீர், இளநீர், குங்குமம், சந்தனம், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம். முக்கியமாக பால் அபிஷேகம் செய்து முருகனை வழிபடுபவர்களுக்கு கட்டாயம் வயிற்றில் பால் வார்க்கும் நல்ல செய்திகளை வாரி வழங்குவார் முருகன் என்பது ஐதீகம். மேலும் இந்நாளில் உணவேதும் உண்ணாமல் உப்பில்லாத உணவை பிரசாதமாக படைத்து வழிபடுவார்கள். வெண்பொங்கல், கலவை சாதங்கள் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். இன்றைய நாள் முழுவதும் சாப்பாட்டில் உப்பு இல்லாமல் மற்றும் முழு நேர விரதம் இருந்து வழிபடலாம். அப்படி இருக்க முடியாதவர்கள் பால், பழச்சாறு போன்ற திரவ பொருட்கள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். முருகன் கவசம் படிப்பது, முருக மந்திரங்களை உச்சரிப்பது இன்றைய நாளில் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. மேலும் சிவனை இக்காலத்தில் வேண்டி வணங்குபவர்களுக்கு நல்லாசி அருள்வார். முருகனுக்கு மணமிக்க வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்நாளில் வீட்டிலிருந்து விரதம் செய்தாலும் முருகன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள முருகனை தரிசனம் செய்து வழிபட்டு வருபவர்களுக்கு முழு பலன்களும் கிடைக்கும். முருகனுக்கு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. எனவே சுத்தமான புதிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வையுங்கள். பின்னர் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்தால் நிச்சயம் முருகன் அதனை விரைவாக தீர்த்து வைப்பார் என்பது பக்தர்களிடையே ஒரு ஆழமான கருத்து வேரூன்றி இருக்கிறது. இவ்வாறு பங்குனி செவ்வாய் என்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து முருகனின் அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.